முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய நகல்கள் தற்போது செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதே போல கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார், செந்தில் பாலாஜியுடைய முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்களை காகித வடிவில் குற்றம் சாட்டுவதற்கு வழங்க ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவருமே இன்று நேரில் ஆஜரானார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள 12 பேருக்கு இன்று அந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் என்பது 50,000 பக்கங்கள் உள்ளதால் அதனை படிக்க என்று 13 பேர் தரப்பிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த வழக்கின் விசாரணை தற்போது ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.